ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான நானும் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்ய போகிறோம். இப்போ நான் பாருங்கள், ஈஸ்ட்டு வந்து ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல், அப்புறம் 1.5 டீஸ்பூன் சுகரு, இப்போ ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. ஆக்டிவேட் ஆகி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது இப்போ நான் நாகா பிராண்டு வந்து மைதா மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த மாவை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாவை வந்து எடுத்தாச்சு. நான் எங்களுக்கு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஈஸ்ட்டு வந்து ஊற வைக்கிறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நல்லா கைவிட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன அந்த ஈஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா நம்ம இப்போ இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு சரியான பதம்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு மேலே வந்து காயாமல் இருக்க ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். மேலே நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு டபுளாக, இப்போ பாருங்கள் நல்லா ஊறி டபுளாக வந்திருக்கு மாவு. இப்போ இந்த மாவை அப்படியே வச்சுட்டு இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை பன்னீர் தான், மலாய் பன்னீர். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் தேவையான அளவு, கரம் மசாலா, இப்போ முந்திரி வந்து ஒரு 25 கிராம் போல் எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி, நான் குட்டி தக்காளியாக இருந்தனால ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், அப்புறம் மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 ஏலக்காய், ஒரு 1.5 வெங்காயம் பொடியை நறுக்கினது, காஷ்மீர் மெத்தி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறதுக்கு. இப்போ பன்னீர் வந்து கொஞ்சம் நான் ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அதனால் இப்போ நான் வெளியே எடுத்து வச்சேன். இப்போ நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அது பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக கடாய் வச்சு இப்போ ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வரணும். இப்போ நான் முந்திரி போட்டுட்டேன். பெரிய வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ 3 சேர்த்து இப்போ நல்லா முந்திரி, வெங்காயம், தக்காளி 3 இப்போ பன்னீர் வந்து இப்போ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 200 கிராம் வந்து இப்போ 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு நான் முழுசாக போடாதனால, நான் அரைச்சது பேஸ்ட்டாக இருக்கனால நான் முழுசாக போடலை. ஒரு 1.5 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ போட்டு இப்போ நல்லாச்சு. இப்போ இந்த வதக்கினதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதே கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த பட்டர் வந்து நான் 1 டீஸ்பூன் போல் போடுறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய், அப்புறம் அந்த பட்டை ஒரு 2 பீஸ் பட்டை. இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோன்னா இப்போ நான் எடுத்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மசாலாவை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி மசாலா பவுடருங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்த மசாலா வாசமெல்லாம் போய் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ மசாலா வாசமெல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியே வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப்பும் கூட ஊற்றிக்கிறேன். நான் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ நான் அதில் ஊற்றிக்கிறேன். மொத்தமாகவே நான் 2 கப்பு, இந்த ஊற்றின கப்பில் 2 கப்பு ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சமாக நான் இதில் ஊற்றிக்கிறேன். பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் பன்னீர் எடுத்துருக்க பன்னீரெல்லாம் நான் போட்டுக்கிறேன் ஒன்று ஒன்றா. போட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிரும். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைமு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது. அதுவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ மாவும் பாருங்கள் டபுளாகி நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பன்னீரை நம்ம போட்டாச்சு. போட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நல்லா ஒரு 2 இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா கொதி வந்திருக்கு. கொதி வந்தோன்னா இப்போ கஸ்தூரி மெட்டி நல்லா கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் நல்லா கசக்கி இப்போ நான் போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா. அதுக்கு தான் இப்போ கடைசியில் வந்து லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நான் மட்டும் போட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. டின்னருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் அந்த மாவு வந்து நல்லா ரெடியான மாவை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நல்லா கையில் பரட்டி வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள் நல்லா எப்படி பஃபியாக வந்திருக்குன்னு. மாவு நம்மளுக்கு நல்லா ஊறுனா தான் இந்த மாதிரி வரும், நல்லா சாஃப்டாக வரும், கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். மறக்காமல் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நான் ரிக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நானும் கஷ்டப்பட்டு தான் எல்லா வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ப்ளைட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு செய்கிறது. செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது இருக்குது, நான் இருக்குன்னு. நான் உங்களுக்கு பன்னீர் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பன்னீர் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.